இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஆசாரி காலனியை சேர்ந்த 19 வயது பெண் சோலை ராணி. இவரது தந்தை 15 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் தாய் முருகேஸ்வரி தனியார் மருத்துவமனையில் தூய்மை பணி செய்து மகளை வளர்த்து வந்தார். சோலை ராணி சிவகாசியில் உள்ள ஐயனாடார் ஜானகி அம்மாள் கலைக்கல்லூரியில் BCA 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். கடந்த 20ஆம் தேதியன்று கல்லூரி முடிந்து வீட்டுக்கு வந்த சோலை ராணி தாய் முருகேஸ்வரி இரவில் வேலைக்கு சென்ற நிலையில் அவர் மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். பின்னர் அவரது தாயார் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது மகள் தூக்கிலிட்டபடி சடலமாக கிடந்துள்ளார். இது அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் சோலை ராணியின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்த போலீசார் சோலை ராணியின் தாயாரிடம் விசாரணை நடத்திய போது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியே வந்தன. சோலை ராணி தான் படித்து வந்த கல்லூரியில் சீனியர் ஒருவரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் காதல் விவகாரம் கடந்த 1 வருடத்திற்கு முன்பு சோலை ராணியின் மாமாவிற்கும் அத்தைக்கும் தெரிய வந்த நிலையில் அவர்கள் சோலை ராணியை கண்டித்திருக்கிறார்கள். இதையடுத்து சோலை ராணி தனது காதலை கைவிட்டதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் அண்மையில் முன்னாள் காதலனின் பிறந்தநாள் என்பதால் சோலை ராணி இருவரும் ஒன்றாக எடுத்த செல்ஃபி போட்டோவை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதனை பார்த்த சோலை ராணி கல்லூரியில் படித்த கல்லூரி மாணவி ஒருவர் அதனை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கல்லூரி முதல்வரின் உதவியாளரான மணிமாறனுக்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து மணிமாறன் அந்த புகைப்படத்தை கல்லூரி முதல்வர் அசோக்கிடம் காண்பித்திருக்கிறார். இதனால் கல்லூரி முதல்வர் அசோக் கடந்த 20ஆம் தேதியன்று சோலை ராணியின் தாயாரை கல்லூரிக்கு வரவழைத்திருக்கிறார். கல்லூரி முதல்வர் அறைக்குள் சோலை ராணியும் அவரது தாயாரும் செல்ல கல்லூரி முதல்வர் அசோக் மாணவியை கடுமையாக கண்டித்ததுடன் கல்லூரியில் படிக்கும் வேலையை மட்டும் பார்க்க வேண்டும் எனவும் தொடர்ந்து இதுபோன்று காதலித்து வந்தால் TCயை கொடுக்க வேண்டியிருக்கும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அப்போது சோலை ராணி தான் அந்த நபரை காதலிப்பதை கைவிட்டு 1 வருடம் ஆகிறது, அந்த புகைப்படம் கூட காதலித்த போது எடுத்த புகைப்படம் தான், தற்போது நாங்கள் இருவரும் நட்பாகத்தான் பழகி வந்தோம் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து மாணவியிடம் இதுபோன்ற தவறு நடக்காது என கடிதம் எழுதி வாங்கிவிட்டு வழக்கம் போல கல்லூரிக்கு வர வேண்டும் என கல்லூரி முதல்வர் எச்சரித்துள்ளார். அந்த மாணவியும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளார். இந்த நிலையில் நடந்த சம்பவத்தை நினைத்து மன உளைச்சலில் இருந்த சோலை ராணி அன்று இரவே வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் உயிரை மாய்த்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அறிந்த இந்திய மாணவர் சங்கத்தினர் கல்லூரி முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதோடு மாணவியின் இறப்பிற்கு காரணமான கல்லூரி முதல்வரின் உதவியாளர் மணிமாறன், கல்லூரி முதல்வர் அசோக் மற்றும் அந்த புகைப்படத்தை அனுப்பி வைத்த மாணவி ஆகியோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாணவியின் இறப்பிற்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து உயர்கல்வித்துறை மதுரை மண்டல துணை இயக்குநர் கலைச்செல்வி கல்லூரிக்கு சென்று கல்லூரி முதல்வரின் உதவியாளர் மணிமாறன், கல்லூரி முதல்வர் அசோக் மற்றும் அந்த புகைப்படத்தை அனுப்பி வைத்த மாணவி ஆகியோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். மேலும் கல்லூரி மாணவி இறந்த விவகாரம் காரணமாக கல்லூரிக்கு மறு உத்தரவு வரும் வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக சிவகாசி செய்தியாளர் கணேஷ்குமார். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.